காய்ஸ், நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ட்ரெயினோட ஸ்பீடு 80 km/h. முகமூடிய கழட்டு. காந்தி ட்ரெயின்குள்ளே வந்துட்டாரு. எதுக்கும் எல்லாம் ரெடியாக இருங்க. அதான் மாஸ்க்கை கழட்டியாச்சுல்ல, அப்புறம் அதுக்கு முகத்தை மூடிக்கிட்டு இருக்க. எல்லாம் ஒரு வகையான மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்கு தாண்டா மொட்டை. என்ன மாஸ் என்ட்ரியா? எங்கள் கையை கீழே இருக்கு பார்ப்போம். எப்படி மாசா இருந்துச்சா? இந்த முகத்துக்கு எது பண்ணாலும் மாசா தான் சார் இருக்கும். சரி, யுரேனியமை செக் பண்ணுங்க. அதை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அது டூப்ளிகேட்டு. என்ன டூப்ளிகேட்டா? அது எப்படி செக் பண்ணாமே சொல்றீங்க? அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவேன், அது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டான்னு. ஆனால் நீங்கள் தான் பார்க்கவே இல்லையே. மாஸ்க் போட்டு தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏண்டா மாஸ்க் ஆடாது? அதுக்கு நீங்க என்ன சும்மாவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்டா. எங்க பார்த்தாலும் எலி கடிச்சு போட்டு ஒரே ஓட்டையா இருக்கு. அந்த ஓட்டை வழியாத அந்த கண்ணாடி பாக்ஸ்குள்ள உள்ள யுரேனியத்தை பார்த்தேன். அதை வச்சுதான் சொல்றேன், அது ஃபேக்கு. அப்படின்னா அது உண்மையிலே ஃபேக்கா? ஆட மொட்டை பையில எத்தனை வாட்டிடா சொல்றது அது ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக்கு? அது பாட்டுக்கிட்டவே அது சாரிடா மொட்டை, தொண்டை லேசா கவ்வுது. அது எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு வந்ததுல கிளைமேக்ஸ் ஒத்துக்கல சார். இது கிளைமேக்ஸ் இல்ல, கிளைமேட். தெரியும் பொத்துடா. என்ன அது ஒண்ணு இல்ல. அதாவது உனக்கு ஒருவேளை இந்த யுரேனியத்தை பத்தி சந்தேகமா இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட கொடு. என் லேப்ல கொண்டு போய் செக் பண்ணிட்டு மறுபடியும் ஃபேக்குன்னு சொல்றேன். யுரேனியம் ஒரிஜினல் தான், ஆனா வந்திருக்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபேக். யார் அவன்? இது வரைக்கும் காந்தி வேஷம் போட்டு தான் பார்த்திருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் காந்தியும் இல்ல பூந்தியும் இல்ல. டே மொட்டை, இவன் ஏதோ குழப்பறான், நம்பாத. இவனே மோகன் சார் கிட்ட போட்டுக்கிட்டு அவர் மாதிரி பேசாம டூப்ளிகேட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கான். முதல்ல இவன் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணு. அதுதானே யோ மௌனராகம் படத்துல வர வாய்ஸ் பேசியா? எது? டேய், அது மோகன் சார் வாய்ஸே இல்லடா. அவருக்கே அந்த வாய்ஸ் வராது, அது டப்பிங் ஆர்டிஸ்டோட வாய்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. மிமிக்ரியாச்சும் பண்ணி அந்த வாய்ஸ் பேசு, அப்பதான் நீ ஒரிஜினல் நான் நம்புவேன். அட ஏர்மா மாடு, நான் என்ன மிமிக்ரி பண்றதுக்காடா இங்க வந்திருக்கேன்? இது என்ன மிமிக்ரி ஷோவா? அவன் யுரேனியத்தை ஆட்டை போடுறதுக்காண்டி வந்திருக்கான்டா. அவனை பிடிச்சி கேள்றா. ஐ திங்க் காந்தி மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். கல்யாண் சார், இப்போ நீங்க போங்க. டோன்ட் வரி படி, ஆன் மை வே. சார், என்ன சார் வண்டி இது? மாநகராட்சியிலிருந்து ஆட்டையை போட்ட குப்பை வண்டி மாதிரி இருக்கு. மாதிரியெல்லாம் இல்லை, குப்பை வண்டியே தான். என்னடா பாக்குற? முதல்ல மாஸ்க கலட்டு. நிம்மதியா திட்ட கூட முடியல இந்த முகத்தை. என்னடா ஆனா உன்னா அக்களை தூக்கிறேன்? இதான் அவரோட மாஸ் என்ட்ரியா. அட, அக்களை தூக்குறதுல என்னடா மாஸ் இருக்கு? என் வேஷம் களைஞ்சாலும் எப்பா அதை கையை கீழே இறக்கிட்டு சொல்லுப்பா. ஓ ஆமல்ல, சரி இரு. என் வேஷம் களைஞ்சாலும் அதான் கலைஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? சுட்டு தள்ளுங்கடா இவனை. ஹே பேடட் கூல். இவங்களெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அது உனக்கு ஈஸியான வேலை தான். பட் நீ இப்ப எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் உன்னை கூட்டிட்டு வரும்போதே உன் கோட் பின்னாடி ஒரு சின்ன பாம்பு ஒன்று செட் பண்ண சொன்னேன். அதோட டெட்டினேட்டர் கூட இந்த மொட்டை கிட்ட தான் இருக்கு. என்னடா வாய் பார்த்துக்கிட்டு நிக்கிற எர்மாடு? டெட்டினேட்டர் ஏட்ரா. இந்த இருக்கு. பாத்தியா? செவப்பு பட்டனை அழுத்துனா போதும், செதறிடுவ. அங்கிட்ட இங்கிட்ட அசைகிற வேலை வச்சுக்காத. ஐயா டேய், என்னடா பண்றீங்க? எவ்வளவு வாங்கடா. சாரி மச்சான், ஒரு சேட் நியூஸ். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எது? என்னடா சொல்ற? ஆமாம் மச்சான், தண்டவாளத்தில் விட்டேன், டயர் வெடிச்சிருச்சு. நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ, சரியா? என்னடா இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? ஸ்னைப்பர் நீயாவது சொல்றா. சாரி சார், ட்ரெயின் அரேஞ்சு தாண்டி போயிடுச்சு. இதுக்கு மேலே நல்லா சுட முடியாது. டேய், என்னடா சொல்ற? ஆமாம் சார், மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஒரு ட்ரெயின் 4 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் தாண்டிடும். ஸோ என்னால் மட்டும் இல்லை, எந்த ஸ்னைப்பராலையும் சுடவே முடியாது. அப்படியா? ஆடா, இந்த படத்தில் வர ஸ்னைப்பர் 10 நிமிஷத்துக்கு மேலே அடிப்பாடே. படத்தில் தானே அவன் நிற்பான், ஆனால் நான் நிற்க மாட்டேன். ஆடா பாவி, டிவி போயிட்டியா? சரி போய் தொலை. எனக்கு என் டட்பா டாப் நட்சத்திரம் இருக்காட்டா, அவன் டாப்பில் வந்து நான் காப்பாற்றுறேன். டாப்பு டாப்பு
ஹாய் மச்சான், எப்போ இருக்க? நல்லா இருக்கியா? எது நல்லா இருக்கியாவா? டேய் என்ன துப்பாக்கி புடையில டிப்பாட்டி வச்சிருக்காங்கடா, வந்து காப்பாத்துறா. அதான் மச்சான், ஒரு சின்ன சிக்கல். இந்த சாப்பர் கொஞ்சம் மக்கர் பண்ணது, ஃபியூல் கம்மியாக இருக்கும்ல இருக்கு. எது? டேய் என்னடா சொல்ற? பதறாத, கண்டிப்பாக நான் வந்துடுவேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்க. ஓ அப்போ 2 மினிட்ஸில் வந்துடுவியா? ஃபியூல் இல்லாமல் நான் அப்படி 2 மினிட்ஸில் வர்றது? இப்போ தான் ஃபியூல் வாங்குறதுக்கு ஒரு பையனை அமுச்சு விட்ருக்கேன். அவன் 2 மினிட்ஸில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வர முடியுமா முடியாதான்னு உனக்கு அப்டேட் பண்ணுறேன். அட பரதேசிகளா, உங்களை எல்லாம் டப்பு இந்த பிஷனில் இறக்கட பார்த்தியா? என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும். என்ன காந்தி, உன் மூஞ்சிய பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உன்னை காப்பாற்ற வர போறதில்ல போல இருக்கு. தனியா வந்து மாட்டிக்கிட்டியா? மச்சான் ஒரு குட் நியூஸ், ஃபியூல் கிடச்சிருச்சு. ஹே சூப்பரா, அப்படியே டக்குனு வா. பட் அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல். தக்காளி மறுபடியும் என்னடா சிக்கல்? அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபியூல் வாங்குறதுக்காண்டி ஒரு பையனை அமுச்சு விட்டான்ல, அவன் ஃபியூல் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அவன் வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து வச்சான். அதனால் அவன் வர்றதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன். எப்பாடு நீ காப்பாற்றவே வேறாம்டா, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல. ஐயா மச்சான், அப்பெல்லாம் சொல்லாடா, நான் வந்து காப்பாற்றுறேன்டா. மச்சான் என்ன துப்பாக்கி சவுண்டு கேட்குது? ஐயோ போட்டு தள்ளிட்டாங்களா காந்தி? நம்ம இடம் சாகலையா? துப்பாக்கி சவுண்டு கேட்டுச்சே, யாரா இருக்கோம்? என்ன மறுபடியும் சயின்டிஸ்ட் கட்டப்பில் வந்து நம்ம ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். சுடுறத பார்த்தா சயின்டிஸ்ட் மாதிரி தெரியலையே, மறுபடியும் டூப்ளிகேட்டா? அட எரும மாடு, சயின்டிஸ்ட்ங்கிறது டூப்ளிகேட் தான். ஆனா வந்திருக்கிற ஆள் ஒரிஜினல். உயிர் மேல ஆசை இருந்தா ஓடு. யோ ஏன் அப்படி பயப்படுற? அவன் என்ன பெரிய இவன்? அட நீங்க எப்படிங்க? அதெல்லாம் அப்படித்தான். முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பு. இல்லடா, என் முன்னாடி பாம்பு வச்சிருக்காங்க, டெட்டனேட்டர் அவன் கையில இருக்கு. அட யாரா அவன்? அவன் போய் சொல்லியிருக்க, அதை நம்பிக்கிட்டு இருந்திருக்க. பாம்பு இல்ல பூமு இல்ல, வாடா போவான். ஐயோ இதை நம்பிக்கிட்டு நான் ஒரு ஃபைட்டை வர மிஸ் பண்ணிட்டேன். வீடா போடா பேடா, எட்டையா பார்த்துட்டியா? இருக்கடா, போயிட்டு அந்த ராய் பிடிச்சி வரேன். அட அவன் போனா போயிட்டு போறான்டா. முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகு. ட்ரெயின் வெடிக்க போகுது. என்ன ட்ரெயின் வெடிக்க போதா? அதான் பாம்பே வைக்கலையே. அட யாரா அவன் சொல்றத கேள்றா. அந்த கல்யாணி கவரிங் பையன் இருக்கான்ல, அவன் குப்பை வண்டி பஞ்சர் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பொட்டிக்கு பாம்பு வச்சிட்டான். இப்ப அந்த பாம்பு வெடிச்சிச்சுன்னா ரயிலே தடம் புரண்டுறான். அதனாலதான் சொல்றேன், உடனே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுன்னு. அதெல்லாம் ஓகே கேப்டன், இருந்தாலும் டேய் மூடிக்கிட்டு வாடா. தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்க. டேய் ஏதாச்சும் பேசுடா. நல்லா இருக்கியா மச்சி? சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? டேய் பட்டாடா பரதேசி, அவள்கிட்ட ஏதாவது பேசுறா. நான் ஆல்ரெடி பேசினதுனால தான்டா இப்படி பிரச்சனைங்க. அவன் வரட்டான், அவன் வந்ததுக்கப்புறம் அவன் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அப்பா எக்கடாவே இட காடா? அவன் அந்த குப்பை வண்டிக்கு பஞ்சர் ஓட்ட போயிருக்கேன், சீக்கிரம் வந்துடுவேன். ஏட்டா இட்டு பாடாத குப்பை வண்டியை விடல? ஆமாம். சரி அவன் வர போறட்டும், நீ ஏதாவது பேச சபாளி. டேய் நான் எப்பட்றா? டேய் ஏதாவது பேசுறா. சரி பேசி தொலைக்கிறேன். இங்கே வரமா, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், சின்ன பையன் பார்த்து மன்னிச்சு விட்ரு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தப்பு பண்ணுறது மனித இயல்பு. அதனால் இவன் பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்க. ஏன்னா மன்னிக்கிறது வந்து மனுஷ குணம், மன்னிக்காமல் இருக்கிறது வந்து அது என்னமோ சொல்லுவாங்க, என்னடா அது? மிருக கூட. மிருக குணம். நீ மனுஷியாக இருக்கணுமா இல்லை மிருகமாக இருக்கணுமா? சும்மா இருங்கண்ணா, ஏதாவது சொல்லிட போறேன். ஐயய்யே என்ன அப்படி வெடுக்குன்னு திட்டுது? ஜாலியா ஊர் சுத்துறது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. ஒருத்தங்க தப்பு பண்ணா அதை தட்டி கேட்கணும், நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். கேட்டுக்கடா, நல்லா கேட்டுக்க. மூச்சுக்கு 300 தடவை உங்களை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறேனே, என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன தங்கச்சியா பாத்திருக்கீங்களா? இல்லை, பார்த்ததில்ல. ஏடா? எதுக்குப்பா? நான் இப்போ தங்கச்சின்னு கூப்பிடுவேன், அதை நான் அண்ணன்னு கூப்பிடுவேன், உன் மையன் என்னை மாமான்னு கூப்பிடுவேன். அப்படியே காலப்போக்கில் என் மகளை சைட் அடிப்பேன். போதா குறைக்க அவன் காதுகுத்துக்கு கல்யாணத்துக்கெல்லாம் வந்து தாய்மாமா சீர் செய்ய சொல்லுவீங்க. அதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவாகும். தேவை எனக்கு? எப்பவுமே வீட்டுக்கு லேட்டா தான் வராரு. எப்ப வராரு எப்ப போறாருன்னு எதுவுமே தெரியல. பொய் பொய் பொய், சொல்றது எல்லாம் பொய். அப்படியா? இவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே. இல்லையே, இவர் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. திடீர்னு போன் வரும், அது ஏன் முன்னாடி வச்சு பேசாம பாத்ரூம்ல போய் குசு குசு குசுன்னு. பாத்ரூம்னா அப்படிதான் சவுண்ட் வரும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஐயோ அப்படி இல்லனா, எனக்கு கேட்காம சைலண்டா பேசுவாருன்னு சொன்னேன். ஓ அதுவா? நீங்களும் அவர் கூட தானே வேலை பாக்குறீங்க, நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. எது இவடா? ஆமாமா, நான் தான். ஏடு இவெல்லாம் ஒரு காலத்துல என்னடா பண்ணிருக்கா தெரியுமா? ஆனா இவட போய் நல்லா வைக்கிற, என்ன சந்தேகப்படுற? நீங்க சந்தேகப்பட வைக்கிறீங்க.
அன்னைக்கு அப்படிதான் நீங்க குசு குசு குசுன்னு போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கார்ல வந்து ஹார்ன் அடிக்கிறா. இதெல்லாம் கோட் வேர்டு தானே? ஐயோ எத்தனை வாட்டிட்டு சொல்றது, அது பக்கத்து வீட்டுக்கு வந்த பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு விஷயம் கூட பரவாயில்லடா. ஏதோ ஒரு பொண்ணு ஹார்ன் அடிச்சு அதனால சந்தேக போறான்னு சொல்லலாம். அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா 2 நாள் முன்னாடி ஒரு லாரிக்காரை வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருந்தா. அவனை பார்த்து உனக்கு அவனுக்கு என்னடா லிக்விட் கேட்கறாடா? என்னடா பார்த்தா வாடவேல் மாதிரியா இருக்கு. ஜீவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாமா. நான் நம்ப மாட்டேன். அது நம்ம ஜீவனா இருக்காது. அவன் எங்கேயாவது இருப்பான். நீ போய் தேடு. ஐயோ சத்யா சொல்றத கேள்றி. ஐயோ அது போடப்படும். ஐயோ அடு சொல்றத கேள்றி. அவன் நம்ம பையன்தான். கூடவே வச்சிருந்த பேக் அப்புறம் பேட்மேன் பொம்மை எல்லாம் கிடந்துச்சு. எது பேட்மேனா? அவன் ஸ்பைடர்மேன் பொம்மைலடா வச்சிருந்தான். ஸ்பைடர் பேடா? ஸ்பைடர் பேட் தான். நெருப்புல எரிஞ்சதுல கருப்பாகி அப்படியே உருகி பேட்மேன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஆனா அது நம்ம பையன் தான் ஆடும். சரி, அந்த பொம்மையும் பேக்கையும் வச்சு அதை நம்ம பையன் தான் நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட, அப்படிதானே? ஆமா, அதை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த அட்டாப்சி ரிப்போர்ட், டிஎன்ஏ டெஸ்ட் அதெல்லாம் ஒன்னும் எடுக்கல? இல்ல அதெல்லாம் படல. அதெல்லாம் பண்றதுக்கு லேட் ஆகும். அதனாலதான் உடனே நம்பிட்டேன். ஏடா நீ சாட்சில தான் வேலை பாக்குறியா இல்ல சாணிகின்னு எழுதி தெரியுறியாடா? ஏடு டிவி சீரியல் பாக்குற எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் என்ன சீக்ரெட் ஏஜென்ட்? ஒழுங்கு மரியாதையா பையனை கண்டுபிடிச்சு கொண்டு வா. அது வரைக்கும் வீட்டு பக்கம் வந்துடாத. ஹே மச்சான். ஹே டேப்ராக உனக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீ எடுக்கல, அதான் கிளம்பி வந்துட்டேன். எடா ஃபோன் எடுக்கலன்னு கிளம்பி வந்துட்டியா? ஆமாம், ஏதோ எம்பசியில் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கல, அதான் வந்துட்டேன். எப்படி நான் ஃபோன் எடுக்கிறதோ வீட்டில இருந்து ஏர்போர்ட் போய் ஏர்போர்ட்ல இருந்து பாஸ்கோ ஃப்ளைட் பிடிச்சி 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பாஸ்கோ ஏர்போர்ட்ல இருந்து இங்கே வந்திருக்கேன். ஆமாம், எல்லாம் உனக்காகத்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் முரட்டு நண்பேன். அது சரி. ஆமாம், என்ன மச்சான் டல்லாக இருக்க? என்னாச்சு? எனக்கு எம்பசி அட்டாக் பண்ண வந்தவங்களை ஒருத்த அப்படியே பார்க்கறதுக்கு என் பூச்சியை வரைய தெரியாத ரஜா எப்படி இருக்கும். ஐய கொடூரமாக இருக்குமே. அப்படிதாட்டா அவளு இருந்தா. அப்பாவே அவன் மயந்தேன் அவ்வளோ இருக்கு. அவள் அம்மா யாரும் விசாரிச்சியா? டேடே அப்படி இல்லடா, இவன் என் பையன் ஜீவனா இருப்பானோட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஜீவனா? அவன் தான் செத்துட்டானே. இல்லடா, எனக்கு இப்போ ஒன்று தோணுது. அவன் செத்துருக்க வாய்ப்பு இல்லை. இவன் தான் அவன். இவன் தான் அவனா? அப்போ திரும்ப வந்துட்டானா? ஐயய்ய, இவன் குட்டி குஞ்சானா இருக்கும்போதே நம்ம மகளை சைட் அடிப்பேன். இப்போ வளர்ந்து வேற இருப்பேன். கண்டிப்பாக நம்ம பிள்ளைய விட மாட்டேன். இதுக்கு நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. சே, இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. எதுக்கு காந்தி மகளை விட என் மக சூப்பராக இருக்குன்னு. செகண்ட் ஹீரோயின் ஆக பார்க்குறியா? அதுக்கு உன்னோட முரட்டை வைப்பேன், விட மாட்டேன்டி. டே டீரடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மாச்சி, உன் பையன் கிடப்பேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியுமா? எப்படா? ஜோசியம் பார்த்தேன். அந்த ஜோசியக்காரர் தான் சொன்னார், இந்த மாதிரி உன் பையன் இந்த டயத்தில் கிடப்பேன். அவன் கிடச்சதுக்கப்புறம் வீட்டில் நிறையா குழப்பம் ஏற்படும், நிறையா பேர் மண்டையை போடுவாங்க. ஏன் கடைசியில் அவனே மண்டையை போட்டுருவேன். அதனால அந்த நாயை அங்கிட்டே விட்டு வந்துருங்க, வீட்டுக்கு கூட்டிடாதீங்கன்னு சொன்னார். அதை சொல்கிறதுக்காக தான் 6000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உன்னை பார்க்க வந்தா நீ அவனை கண்டுபிடிச்சிட்டாங்கிற. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. டே என்னடா நீ ஜோசியா கீசிட்டு வளரிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, அவர் ரொம்ப பவர்ஃபுல் ஜோசியர். கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே கொரோனா வரும்னு சொன்னார், அதே மாதிரி கொரோனா வந்துருச்சு. அப்புறம் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொன்னார், சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. ஏன் இப்போ கூட இனிப்பு உருண்டைனால ஒரு பிரச்சனை வருனாரு, அதே மாதிரி அந்த உருண்டைனால ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ அவ்வளோ பவர்ஃபுல்லா? சரி இப்போ என்னடா பண்ணுறது? நான் சொல்கிற மாதிரி செய், நாளைக்கு அவனை மீட் பண்ணு. நீ அப்பா தானே? அது வந்து உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியா? அப்படின்னா நான் அப்பா கிடையாது. ஆக்சுவலி எனக்கு வயசு ரொம்ப கம்மி தான். உன்னை விட ஒரு 10 வயசு கூட இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வயசான ஆள் மாதிரி இருக்கீங்க. ஓ நீ இந்த கெட்டப்பை பார்த்து என்ன வயசானவன் அடிச்சிட்டியா? டோ சின்ன வயசில் எனக்கு பிடிக்காதவங்க என் மட்டையை பிடிச்சி தேட தடவி விட்டாங்க. அதனால தான் சீக்கிரம் விட அடைச்சி போச்சு. ஆனால் எனக்கு உங்களை பார்க்கும்போது ஏதோ பிளட் ரிலேஷன் மாதிரி எனக்கெல்லாம் அப்படி தோணலை. உன்னை பார்த்தப்பவே அடி புழக்கன்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் ஏதோ சின்ன பையலாக இருக்கேன்னு விட்டேன். ஓ சாரிங்க, நான் எங்கள் அப்பான்னு உங்களை தப்பாக நினச்சிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும். நீ உண்மையிலே உங்கள் அப்பாவை தேடுற அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரியே இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. நீ வேறடா அவங்கள்ட்ட போய் விசாரிச்சு பாரு. அப்படியா? அவங்க எங்கே இருப்பாங்க? பூரா நம்பூரில் தான் இருக்காங்க. வா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வராது. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்?
நீ தானே என் அப்பா? எது? அட கொப்பை தடாட. உங்களுக்குலாம் என்ன பார்த்தா எப்படா தெரியுது? போன வருஷம் இப்படி தான் ஒரு கேக் வந்து நீ லியோ தடை கேட்டு சாவடிச்சாடுங்க. கூடவே ஒரு கலெக்டர் போய் வந்து நீ பய தடன்னு கேட்ட. இப்போ இந்த வருஷம் நீ வந்து நீ அப்பா தடன்னு கேட்குற. என்ன தடை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா என் பொண்ணாடி வரக்குள்ளே போயிரு, இல்லை சுப்பிரமணியை விட்டு கடிக்க விட்டுருவேன். இருக்கிற புள்ள படுத்துகிற பாடே தாக்க முடியல, அதில் புதுசாக வேற ஒருத்தர் வந்திருக்கேன். நீ அப்பா தாட. நானே பல போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போதான் இந்த குடும்பத்தில் வாரிசாக இருக்க. நீ எனக்கு வாரிசாக பார்க்குறிய? என்கிட்ட இருந்து சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு எங்கள் அண்ணன் தானே உடைய செட் பண்ணி அனுப்பிவிட்டேன். அவன்கிட்ட போய் சொல்லு. என்ன சொல்லணும்? தலை பத்தி பத்து இறக்குடா பாசு அப்படின்னு சொல்லுப்போம். நீங்க அப்பாவா? என்ன என்னதெல்லாம் என்ன இதெல்லாம்டா? என்னடா சந்தேகப்படுறிய? என்னை பற்றி தான் உனக்கு முழுசா தெரியுமே பாபா. தெரியுந்தேன், பட் இருந்தாலும் அந்த பையலோட ஃபேஸ் கட் கிட்டத்தட்ட ஒன்ன மாதிரியே இருக்கு மாப்ள. அதனால நீ என்ன சந்தேகப்படுற அப்படிதானே? நோ மாப்ள, நோ மீன்ஸ் நோ. டேய் யாரா நீ? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? என் பேர் சஞ்சய். நான் மாஸ்கோல இருந்து வந்திருக்கேன். மாஸ்கோல இருந்து சஞ்சயா? நம்புற மாதிரி இல்லையே. ஆமா, வாயாண்டா அப்படி வச்சிருக்க? கூலி பதம் வச்சிருக்கியா? போய் துப்பிடுவாடா, மரியாதை கட்ட கம்நாட்டி. ஐயோ இல்லைங்க, என் வாயா அப்படித்தான். ஆமா, எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொன்ன? மாஸ்கோல இருந்து. ஓ, உன்னைய பாக்குறதுக்கு சின்ன வயசுல தொலைச்சு போன என் பையன் மாதிரி தான் இருக்கு. மாப்ள என்ன அவ்வளோ சொல்ற? அட சும்மா சொல்ற பாபா. மாஸ்கோல இருந்து வந்திருக்கேன், கண்டிப்பா சரக்கு கொண்டு வந்திருப்பேன். பள்ளிவாசல சரக்கா? என்ன மாப்ள சொல்ற? எது பள்ளிவாசலா? ஆமா, மாஸ்கோன்னா பள்ளிவாசல் தானே? ஆனா அது மசூதி பாபா. இது மாஸ்கோ, இது வந்து வெளிநாடு, அதுவும் குளிர் ஏரியா. கண்டிப்பா சரக்கோட தான் வந்திருப்பேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, இவன் கொண்டு வந்த சரக்கை இப்போதைக்கு குடிச்சு முடிச்சிருவோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி கிடையாது சுப்படி கிடையாது, எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லி இவனை விரட்டி விட்டுருவோம். எப்படி பிளான்? கிளவர் மாப்ள, சூப்பர் பிளான். அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு. சரி, உனக்கு வலது தொடையில எதுவும் மச்சம் இருக்கா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, அப்போ நீ தாண்டா என் புள்ள. பாபா யாருன்னு தெரியுதா? என் பாபா கிரிஞ்சாண்டி. எது நம்ம கிரிஞ்சாண்டியா? இந்த சின்ன பிள்ளைல ஓடி ஓடி திரிவானே. இப்போ ஓடுவாத ஃப்ளாஷ்பேக்குங்கிற பேரில் மொக்கே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காத. சரி சரி விடு மாப்ள. ஆமா, அது என்ன கிரிஞ்சாண்டி? அதாண்டா அவனோட பேர். ஆக்சுவலி நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன சொல்கிறது, உன்னை நாய் தூடி போயிடுச்சு. அந்த நாய்கிட்ட இருந்து உன்னை போராடி காப்பாற்றுறது ஒரு கிரிஜாங்கிற ஆண்டி. அந்த ஆண்டி பேரே உனக்கு வைக்கலான்னு சொல்லி கிரிஜா ஆண்டின்னு வச்சோம். அது காலப்போக்கில் கிரிஞ்சாண்டின்னு ஆயிடுச்சு. இவ்வளோ கேவலமான ஃப்ளாஷ்பேக் இருக்கா எனக்கு. ஆமாம், எங்கள் அம்மா எங்க? உங்கள் அம்மாவோட அப்போவே மண்டையை போட்டா. அது வந்து உங்கள் அம்மா அப்போவே இறந்துட்டா. ஆமாம், ஒரு ரயில் ஆக்சிடெண்ட்டில் உங்கள் அம்மா இறந்துட்டா. ஓ, அப்போ நான் எப்படி காணாம போனேன்? டேய் என்னடா கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்க? சரக்கு கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? அப்பன்னா கேளு. ஃபியூச்சரில் நீங்கள் சிஎம் ஆகிட்டா என்னை துணை சிஎம் ஆக்குவீங்களாப்பா? அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீ சரக்கு எடுத்துக்கிட்டு மீட் ஃபேக்ட்ரியில் வந்து என்னை மீட் பண்ணு போ.